வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலி இருக்க பைமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டு பூஜை அறையில் என்னென்ன சாமி படங்கள் வைக்கணும், பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள் எங்கோ நிறைந்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க. ஆனால் எப்படி கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு சக்தி அதிகங்க. அதே போல தாங்க நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறையும் சாமிக்கு சக்தி அதிகம் இருக்குதுன்னே சொல்லலாங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை நம்ம கண்மூடி வணங்கினாலே மனதில் நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுங்க. நாம் குடியிருக்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை நம்ம சரியாக வாஸ்து சாஸ்திரங்கள்படி வீட்டில் அமைச்சாவே போதுங்க. வீட்டில் வசிப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. தனி வீடாக இருந்தாலும் சரிங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தாலும் நீங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமி படங்களும் வடக்கிலேனா கிழக்கு நோக்கிபடி வைச்சிங்கன்னா சிறப்புங்க. பூஜை அறையில் வைக்கக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா விநாயகர், பெருமாள்னு வள்ளி தெய்வனு கூடிய முருகப்படமும், மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் படத்தையும் வைக்கலாங்க. அதுடன் பார்த்தீங்கன்னா அம்பிகை, சிவபெருமான் படத்தையும் நீங்கள் வைத்து வழிபடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அஷ்டலட்சுமி படங்களையும் வைத்து வழிபடலாங்க. கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி படமும் முக்கியமாக வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ படமாக இருந்தாலும் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடலாங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தெய்வ படங்களை நிரப்பி வைக்காதீங்க. கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையிலான படங்களை வைத்து வழிபடுவது நல்லதுங்க. சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் ஒன்றை நீங்கள் கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பது நல்லதுங்க. எந்த இஷ்ட தெய்வத்துமே பூஜை அறையில் வைத்துக்கலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உக்கிர தெய்வங்களாக இருக்கக்கூடிய மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபடலாங்க. பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா தீபம் கிழக்கில்னா வடக்கு நோக்கி எரியும் வகையில் தீபத்தை ஏற்றுங்க. சூரிய உதயத்திற்கும் போதும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இருந்தாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை பூஜை செய்வது நல்ல பலனை அளிக்கும். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலேயாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்க. பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு, சால கிராமம் வைத்து வழிபடலாங்க. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்தியை அதிகரிக்கக்கூடிய பூஜையின் போது நீங்கள் தீபாராதனை காட்டிய போது தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடுவது மிகவும் நல்லதுங்க. மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்க கூடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூஜையின் போது பார்த்தீங்கன்னா சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை வைத்துக்கோங்க. பூஜை செய்ய வேண்டுங்க. அடுத்த நாள் அதை கூரையில் மேலே ஊற்றிடுங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடிவிடுங்க. பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா வாசனை நிரம்பிய சாம்பிராணியும் ஊதுபத்தியும் ஏற்றுவது நல்லதுங்க. பூஜையின் போது பார்த்தீங்கன்னா மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காக செய்யப்படுதுங்க. மணியினுடைய இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டியும் தெய்வ சக்தியை வீட்டில் நிலைக்க செய்யுங்க. மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர் வீடுகளை பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சமும் ஆரோக்கியமும் சகல சௌபாகியமும் பெருகுன்னு சொல்லப்படுது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா படுக்கறையில்னா சமையலறையில் பூஜை அறை வச்சுருப்பீங்க. பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைத்திடுங்க. பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைப்பதையும் தவிர்த்து விடுங்க. சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் எழுவிளக்கு ஏற்றுவதை செய்யாதீங்க. அதே போல தாங்க எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாதுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க. இரும்பு பார்த்தீங்கன்னா யமனுக்கு உரியதாக சொல்லப்படுதுங்க. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மணால் ஆன பூஜை பாத்திரங்களை பயன்படுத்துவது நல்லது. நீங்கள் பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளுக்கு முன்னாடி நாளே பூஜை அறையை துடைத்துக்கோங்க. அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முன்னாடியுமே சுத்தம் செய்வது சிறப்புங்க. சாமி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத பூக்களை வைக்காதீங்க. மல்லிகை, முல்லை, ரோஜா, மறிக்கொழுந்து போன்ற வாசனை பூக்களை வைத்து வணங்கினீங்கன்னா நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வனுடைய அருள் நிலைத்திருக்கும்.
வீட்டில் நம்ம பூஜை அறையை எந்த திசையில் அமைக்கிறோமோ அதற்கேற்றதான் பலன் நமக்கு ஏற்படுமாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய படங்களும் சிலைகளும் எந்த திசையில் வைக்கிறோமோ அதற்கேற்ற பலன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கணும்னா பூஜை அறையை எந்த திசையில் அமைக்கணும்னு அதை தெரிந்து அதற்கேற்ற திசையில் அமைத்து வழிபடுங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் பெருகி நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கணும்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ குடிகொள்ளணும்னா இங்கே அவசியங்க. இன்று பார்த்தீங்கன்னா பலருமே தங்களுடைய வசதிக்கு ஏற்பதாங்க சுவாமி படங்களையும் வீட்டு பூஜை அறையில் வைக்கிறாங்க. ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எந்த திசையில் எந்த முறையில் பூஜை அறையும் சுவாமி சிலைகளை படங்களையும் கலசம் விளக்கு வைக்கணும் விதியும் இருக்குதான். அதன்படி வைத்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சாரம் இருந்து கொண்டே இருக்குங்க. செல்வ செழிப்புமே மகிழ்ச்சியும் நிம்மதியான வாழ்க்கைக்கு இதுவே ஒரு காரணமாக அமைதுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வசக்தி குடிக்கொண்டா மட்டும்தாங்க துசக்திகள் அண்டாமல் இருக்குங்க. தெய்வசக்தியினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க வீட்டில் நன்மைகள் நடைபெறணும். வீட்டினுடைய பூஜை அறையை சரியான இடத்துல அமைப்பது மிக முக்கியமாக சொல்லப்படுது. வீட்டில் பார்த்தீங்கன்னா புனிதமான இடம்தாங்க பூஜை அறை தெய்வம் குடிக்கொள்வதற்கு ஏற்ற இடமாக சொல்லப்படுதுங்க. பூஜை அறையை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் எதுன்னு தெரிந்துக்கலாங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு கீழே பூஜை அறையை கட்டாதீங்க. பூஜை அறையை செய்யும்போது வடகிழக்கு திசையில் அமர்ந்து பூஜை செய்யணுங்க. தெய்வங்களுடைய சிலைகள் பார்த்தீங்கன்னா பெரியதாகவோ அல்லது சிறியதாக இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைத்திருக்காதீங்க. வீட்டில் அனுமன் சிலை இல்லைன்னா படம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் கூட தவற விடாமல் பூஜை செய்யணுமா. பூஜை அறை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வடக்கு திசையை பார்த்துவாறு தான் அமைச்சிருக்கணுமா. வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணன்னு ராம தர்பர் ராம பட்டாபிஷேக படம் வைத்திருப்பது விசேஷம். யாத்திரம் தந்திரம் போன்ற தொடர்பான பொருட்களை வீட்டிலுடைய பூஜை அறையில் வைக்காதீங்க. மேற்கூறியலான சிறுவிலங்கம் வைத்திருப்பது சிறப்பான பலன்களை அளிக்குங்க. நடராஜனுடைய சிலையை வீட்டில் வைத்திருக்காதீங்க. ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்து இருக்கக்கூடிய சிலையை வீட்டிலுடைய பூஜை அறையில் வைக்கலாங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில தான் செப்பு பாத்திரம் ஒன்றில் நீங்கள் தண்ணீர் நிரப்பி வைக்கணும். இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமுமே மாற்றுவது நல்லதுங்க. வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சிறு விளக்காவது எரியும்படி வச்சுக்கோங்க. வீட்டில் எப்போதும் பார்த்தீங்கன்னா தூப தீப ஆராதனைக்கு உரிய பொருட்களையுமே கங்கை தீர்த்தத்தையும் வைத்திருக்கணுங்க. பூஜை அறையில் தினமும் செய்ய வேண்டியவை பார்த்தீங்கன்னா படுக்கை அறையிலனா கழிவறையின பூஜை அறைக்கு அருகில் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா வடக்குலனா மேற்கு அமர்ந்தவாறு தான் பூஜையை செய்யணுங்க. பூஜை அறையை தினமும் நீங்கள் சுத்தம் செய்து தூய்மையாக வைத்துக்கோங்க. சுவாமி படங்கள் இல்லைன்னா சிலைகளுக்கு நீங்கள் சாத்தும் பூக்களை தினசரி மாற்றி விடுவது நல்லது. பழைய பூக்கள் இல்லைன்னா காய்ந்த பூக்களை பூஜை அறையில் வைத்திருக்காதீங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அல்லது சிறிய வீட்டில் வசிப்பீங்களா இருந்தீங்கன்னா தனியாக பூஜை அறையை வைத்துக்கொள்ள முடியலைன்னா மரத்தால் செய்த பூஜை அலமாரிகளை வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைத்து வழிபடுவது எதற்காக, அதனுடைய நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை உட்கிருத்தும் நேர்மறை ஆற்றலை தருவதாக சொல்லப்படுதுங்க. பூஜை அறையில் தண்ணீர் வைத்து கடவுளை வழிபடும் போது தாங்க நமது வாழ்வில் செழிப்பையும் நேர்மறை எண்ணங்களையுமே கொண்டு வரணும்னு சொல்லப்படுது. சிலர் பார்த்தீங்கன்னா துளசி நீரை வைத்து வழிபடுவது செய்வாங்க. பூஜை முடிந்த பிறகு இந்த நீரையே தீர்த்தமாக அருந்துவாங்க. வீட்டில் மேல் தெளிப்பாங்கங்க. இதன் வழியிலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அகலணும், நேர்மறை சக்திகள் அதிகரிக்கணும் சொல்லப்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா மருந்தாகவும் செயல்படுதுங்க. உடலில் மனதும் சுத்தப்படுத்த உதவியாகவும் இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கத்தாங்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் மாற்றணும். இதனால் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு அகலன்னு நம்பப்படுதுங்க. நாம் வைக்கப்படுகின்ற தண்ணீர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வடக்கு மூலையில் தான் வைக்கணும். வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வைக்கப்படும் தண்ணீரில் நீங்கள் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் சிறிதளவு வெட்டி வேர்னு துளசின்னு பிறகுகளை போட்டு பூஜை அறையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வருகின்ற வாசனை உங்கள் வீட்டை கோவில் போல
வைப்பதோடு இல்லைங்க, மனதை அமைதியாக வைக்கும் தன்மையும் அதற்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.